வெல்கம் பேக் டு ஹேர் கேர்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சிங்கார சென்னையில் உணவு திருவிழா. நம்ம தேடுதல் வேட்டையை தொடர்றதுக்காக நம்ம இங்கேயும் வந்தாச்சுங்க. ஆமாங்க, நீளமான கூந்தல் இருக்க பெண்களை தேடி கண்டுபிடிச்சி அவங்க கூந்தலுக்கு என்ன சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் விஜய் ஹனி. எல்லாமே அம்மா தான், எல்லாமே கேர் பண்ணி பார்த்து. அதான் என்ன கேர் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லுங்கள், பீப்புள்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கருவேப்பிலை வந்து சேர்ப்பாங்க, ஃபுட் எல்லாத்துலேயுமே சேர்ப்பாங்க. அம்மாவை கூப்பிட்டுக்கலாமா? அம்மா இங்கே வாங்கம்மா. ஷீக்காவா ஷாம்பு என்னம்மா யூஸ் பண்ணுறாங்க? என்ன ஷாம்பு? என்ன ஷாம்புமா? எத்தனை வருஷமா அதை யூஸ் பண்ணுறீங்க? ஒரு 5 years. இது வரைக்கும் ஹேர் ஃபால்லாம் இருக்கா? ஹேர் ஃபால் இருக்கும், ஆப்வியஸா லாங் ஹேர்ல இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். நீங்க ஹேர் கட்லாம் பண்ணுவீங்களா? அதிகமா நீளமா முடி வச்சிருக்கோம், நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. அது ஒரு சைக்கிள் கட் பண்ணிட்டு தான் இருப்பேன், ஷேப்பிங் மாதிரி. நான் வந்து எந்த ஒரு ஷேப்புமே கட் பண்ணுவேன், ஜஸ்ட் மெயின்டைன் பண்றதுக்காக ஈக்குவலா மட்டும் கட் பண்ணுவேன், அவ்வளவுதான். வாரத்துக்கு எத்தனை வாட்டி தலை குளிப்பீங்க? 2 times. 2 times. அதுக்கு முன்னாடி எண்ணெய் வைக்கிறது அந்த மாதிரி ஏதாவது? ஆப்வியஸா வீக்லி 3 வைஸ் அந்த மாதிரி வச்சிருக்கேன். ஆக்சுவலா வந்து நான் ஒரு லேசி பர்சன், அந்த அளவுக்கு எதுவும் தனிப்பட்ட லேசி பர்சனே முடி எவ்வளவு சூப்பரா மெயின்டைன் பண்றீங்கன்னா பெரிய விஷயம் தாங்க. டெய்லி தேங்காய் எண்ணெய் வச்சா போதும். ஆமா, அது இல்லாதனால தான் பாதி முடி கொட்டி போகுது. செம்பருத்தி, மருதாணி, அப்புறம் என்னது வெந்தயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு அந்த ஆயில் வச்சிருக்கோம், அதை யூஸ் பண்ணுவோம். ஹோம்மேட் மாதிரி மேக் பண்ணி வச்சுப்போம். 1 time தான். இப்போ காலேஜ் போகிறதுனால ஸ்கூல் டைம் பண்ண முடியல, டெய்லி பண்ண முடியல. சீக்கா அரைச்சி வச்சுருக்கோம். பூந்தி கொட்டைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சீக்கா கூட சோப்பு காய், அதில் வெந்தயம், செம்பருத்தி எல்லாம் காய போட்டு அரைச்சி வச்சுக்கிறது. வெட்டி வேறு அதெல்லாம் சேர்த்து அது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது அதை சேர்த்து வைக்கிறது. சீக்கா முடிய மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னமா பண்ணுறீங்க? எதுவுமே பண்ணுறதில்ல. என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க? ஹிமாலயா ஷாம்பு. சீக்கா அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணதில்லை. எண்ணெய் தேங்காய் எண்ணெய், நார்மல் கோகனட் ஆயில், நார்மல் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். நிறைய பேர் சொல்கிற மாதிரி செக்கில் ஆட்ட தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் கூட வேறு ஏதாவது ஆட் பண்ணுறீங்களா? டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுவீங்களா? ஓகேம்மா. நைட்டில் தேங்காய் எண்ணெய் வச்சு காலையில் வாஷ் பண்ணுவீங்க. ரெகுலராக வாஷ் பண்ணிட்டு இருந்தாலே இந்த dandruff அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேம்மா, பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்கள் டிப்ஸ். ரொம்ப தேங்க்யூ. ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு 2 hours ஊற வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணால் ஹேர் நல்லாயிருக்கும். வெந்தயம் யூஸ் பண்ணலாம். வெந்தயம் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து வெந்தயம் வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதை ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சீயக்காய் போட்டு ஹேர் வாஷ் பண்ணால் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக கட் பண்ணுவேன். கட் பண்ண தான் அது நல்லா வளரும். நம்மளோட ரொட்டீன் மாறும்போது கண்டிப்பாக ஹேர் ஃபால் வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரொட்டீனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட அந்த ஃபுட்டு அதெல்லாம் வந்து இன்டேக் வந்து நம்ம நல்லா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணலாம். பட் ஹேர் ஃபால் கண்டிப்பாக இருக்கும் தான். இந்த கிளைமேட்டுக்கு இந்த தண்ணிக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஹேர் ஃபால் இருக்கும் தான். இவங்க சிஸ்டருக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப லாங்காக மெயின்டைன் பண்ணுறாங்க இல்லையா? அவங்க ஹேருக்கு நீங்கள் தான் கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருப்பீங்க டிப்ஸு. ஏற்கனவே பாதி முடி கொட்டி போச்சு. ஓகே, கண்டு போட்டுருமா? இன்னும் டிப்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? கோகனட் ஆயில் அவ்வளோதான். ஷீக்காவா ஷாம்பு என்ன யூஸ் பண்ணுறாங்கம்மா? ஷீக்கா, மீரா ஷீக்கா தான் யூஸ் பண்ணுறாங்க. வேறு ஏதாவது ஸ்பெஷலாக ஹேருக்காக கேர் பண்ணிக்கிறாங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று? கோகனட் ஆயில் டெய்லி செக்கில் டெய்லி அப்ளை பண்ணுவாங்க. ஊர்லேருந்து ஆயில் கொடுத்து அனுப்புவாங்க, அதுதான் சீக்கிரம். செக்கு ஆட்டின ஆயில் அந்த எண்ணெய் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க அப்படிதானே? ரொம்ப நன்றிம்மா உங்கள் வந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. கோயம்புத்தூர். வாரத்துக்கு 2 தடவை தலைக்கு குளிக்கணும், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி வாரத்துக்கு 2 தடவை குடித்தா பாடி வந்து ஹீட்டு குறையும். அதனால முடி க்ரோத் நல்லா இருக்கும். கிளினிக் ப்ளஸ் அது குழந்தைங்கலேருந்து எது யூஸ் பண்ணுறோமோ அதே கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். மாற்றி பண்ணும்போது எந்த ஒரு பொருளும் மாற்றி பண்ணும்போது அதோட எஃபெக்ட் காட்டிடும். இந்த வயசுல இவ்வளோ அழகாக கூந்தல் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? நான் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறேன். நோ கெமிக்கல் அட் ஆல். அம்மா கோச்சிக்க மாட்டீங்களே? உங்கள் வயசு என்னம்மா? 62ல் ஹேர் வந்து இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறது பெரிய விஷயம். இன்னமா சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுறீங்க சொல்லுங்கள் பார்க்குற வியூவர்ஸ். மெயின் வந்து கெமிக்கல் எதுலேயுமே யூஸ் பண்ணுறது இல்லைங்க. நோ ஷாம்பு, நோ ஹேர் டை, எல்லாமே வந்து ஹெர்பல் தான். அதான் ஹெர்பல்னா என்னம்மா? அதாவது என்ன டிப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது அப்படியே கொஞ்சம் சொன்னீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து
நான் யூஸ்வலாக பின்னி தலை பின்னி ரிப்பன் வச்சு கட்டிப்பேன், அது சிக்கி விழாமல் இருக்கணும்ட்டு. உங்களுக்கு இல்லை வயசானாலும் நீலாம்பரி மாதிரி வயசானாலும் அழகும் முடியும் குறையாம அழகாக எப்பவுமே இருக்கணும்னா சொல்ல முடியாது, முடி நல்லா இருக்குது அவ்வளோதான். அதுக்கு கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அம்மா சொல்கிறாங்க. ஒன்றும் சேர்க்காதாங்க, எண்ணெய் சேர்க்க, என்ன ஷேக்கா ஷாம்பு போட்டேன்னா அந்த நல்லா கொட்டுறது எனக்கு வித்தியாசம் தெரியல. ஓகே, ஒரு 3 minutes அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி பார்த்தீங்க. அதுக்கப்புறம் வந்து ஷாம்பு தான் போடணுன்ட்டாங்க. 3 minutes நல்லா முடி கொட்டிடுச்சு. ஸோ நான் கண் கூட நான் என்ன கிளியர் பண்ணிட்டேன். இனிமேல் நோ ஷாம்பு போட்டால் ஒன்லி சேக்கா தான், வீட்டில் அரைக்கிற சேக்கா. அது கூட ஷேக்கா கூட வேறு ஏதாவது சேர்க்குறீங்களாம்மா? சேக்கா, பயிறு, இன்னும் பச்சை பயிறு, வெந்தயம், சீயக்கா, இது 3 அரைச்சு, பூலாங்கிழங்கு, இது 4 ஒண்ணா அரைச்சு தலைக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க. வாரத்துக்கு எத்தனை வாட்டி தலைக்கு குளிப்பீங்க? ஒரு நாள் தான். நல்ல எண்ணெய் நல்லா தடவிட்டு அப்ளை பண்ணி, நல்ல எண்ணெயை வந்து தலையில தடவிட்டு அதுக்கப்புறம் வந்து தலை குளிப்பாங்களாமா? நல்லா, பட் நான் கேர் எடுத்துப்பேன். அதே மாதிரி டைட்டு கூட நான் கெமிக்கல் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. வெறும் மருதாணி, கடுக்காய் பொடி, நெல்லிக்காய் பொடி, கரிசலாங்கண்ணி பொடி, ஆமா, எல்லாத்தையும் முத நாளே வச்சுட்டு மறுநாள் காலைல ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். அரைச்சி தண்ணியில் பவுடராக எல்லாமே பவுடராக விற்கும். எல்லாத்தையுமே பவுடராக வாங்கி, எல்லாமே நாட்டு மருந்து கடையில் இருக்குது. எல்லாத்தையும் வாங்கி முத நாள் ஹேர் வாஷ் பண்ணிடணும், எண்ணெய் இல்லாமல். மறுநாள் முத நாள் நைட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி டீ டிகாஷன் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருவோம். ஓகே, மறுநாள் காலையில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 1.5 hours விட்டுட்டு வெறுமே நார்மல் வாஷ். ஓகேம்மா. அதுக்கப்புறம் மறுநாள் அப்போ வந்து நீங்கள் ஒயிட் ஹேர் எல்லாமே மருதாணி அப்ளை பண்ணும்போது ரெட் ஆகிடும், ப்ரௌனிஷ் ரெட் ஆகிடும். அதுக்கு அடுத்த நாளும் இல்லை அன்னைக்கே முடிஞ்ச டைம் இருந்தாலும் அவுரி நீலி அவுரின்னு இருக்குங்க. நீலி அவுரி, இண்டிகோ, இங்கிலீஷில் இண்டிகோ, நீலி அவுரின்னு. அது ஒரு பச்சை கலரில் இருக்கும். அது கூட ப்ரௌன் கலர் இருக்க பவுடர்லாம் வரல. அதில் இந்த பவுடரே க்ரீன் கலராக இருக்குது. வெளியில் பார்த்தீங்கனாலே தெரியும். விசாகம் பிராண்டுன்னு அது நல்லா இருக்குது. அது நம்ம எழுந்தானா, பட் இது முத நாள் ஓவர் நைட் பண்ணக்கூடாது. காலையில் எழுந்து அதை தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண உடனே இன்ஸ்டன்ட் அப்ளை பண்ணணும். ஓகே, அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour இல்லை 1 hour பண்ணிங்கன்னா அந்த ப்ரௌனோட இந்த ப்ளூ சேரும்போது பிளாக்கிஷ் வந்துடும். அதுதான் ப்ரௌன் ப்ளஸ் ப்ளூ சேரும்போது பிளாக்கிஷ் ஆகிடும். சூப்பர்மா, நல்ல பிளாக். இது 1 month கிட்ட கூட இருக்குதுங்க. ஒரு மாதம். நான் இப்போ லாஸ்ட் மந்த்தில் ஜூலை 1 போட்டேன். இந்த ஆகஸ்ட் 15 1.5 monthsக்கு எனக்கு. அதாவது ரெகுலராக டெய்லி யூஸ் பண்ணாலே முடி கொட்டிக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் கம்ப்ளைண்ட், லேடிஸ் வந்து ஃபீல் பண்ணுறது அதுதான், நான் ஹேர் டை பண்ணுறேன், முடி போச்சுன்ட்டு. இவங்க இயற்கையான அழகான ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்லியிருக்காங்க. இதை மெயின்டைன் பண்ணிங்கன்னா முடியும் நீளமாக இருக்கும். உங்களுக்கு அந்த நரமுடி வந்தாலும் அந்த நரம் வந்து தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இது போட்டால் 1.5 months வரலாம் ஒயிட் தெரியல. நீங்கள் இப்போ இவ்வளோ முடி வச்சுருங்க, சின்ன வயசில் எவ்வளோ முடி? நிறைய இருக்கும். காலேஜ் டைமில் ரொம்ப இருக்கும், நல்லா ரெட்டை பின்னல் போட்டு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வர ஏஜ் அதில் டியூட்டி ஏஜ். இன்னும் வயசானாலும் நீங்கள் எப்பயும் இளமையாக அழகாக இருக்கீங்க. ரொம்ப நன்றிம்மா. சென்னை ஃபுட் ஃபெஸ்டிவலுடைய நம்ம தேடுதல் வேட்டைக்கான எண்டுக்கு வந்துட்டோம். பூக்கள் எல்லாம் வந்து அமர துடிக்கின்றது, மயில் தோகை போல விரிந்திருக்கும் உங்கள் கூந்தலில் அமர்வதற்காகன்னு சொல்லிட்டு அந்த கவிதை வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இந்த வீடியோவில் வந்தவங்க யார் உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணாங்களோ, யாருடைய கூந்தல் ரொம்ப அழகாக இருந்துச்சோ அவங்க பேரை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான கிஃப்ட் காத்துட்ருக்குது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் விஜய் ஹனி. இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃபென்டாஸ்டிக்கான வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் ஹனி. டேக் கேர், பை பாய்.